மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். சினிமா ஹீரோக்களுக்கு கூட இவ்வளோ பெரிய பில்டப்பு, இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் இருக்காது. ஆனால் எங்கள் அண்ணாமலையை தேடி அப்படி ஒரு மக்கள் கூட்டம் வருது. இது தானாக சேர்ந்த கூட்டம், காசு கொடுத்து சேர்ந்த கூட்டம்லாம் கிடையாது. அப்படி தானாக சேர்ந்த கூட்டம், காணா போன கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது இல்லாமல் பார்த்தோம்னா, அங்கே வீடியோ எடுக்க வந்த பத்திரிகையாளர்கள், பாஜகவுடைய காலி சேர்களை வீடியோ எடுத்த பத்திரிகையாளர்கள் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆட்டை அறுத்து பிரியாணி போட்டிருக்காரு. இல்லை கொத்துக்கறி போட்டிருக்கிறாரு. தமிழக பாஜக சார்புலையும் அண்ணாமலையோட வார் ரூம் சார்புலையும் இந்த நேற்று அண்ணாமலைக்கு நடந்த அந்த ஒரு கூட்டத்தை வச்சு பயங்கரமான பில்டப் கொடுக்குறாங்க. ஆஹா, அண்ணாமலையா பாருங்கயா, அவர் காரை விட்டு இறங்கும் போது அவருக்கு வர மக்கள் கூட்டத்தை பாருங்கயா, வரிசையா அவருக்கு வரக்கூடிய பாதுகாப்பு கார்களை பாருங்கன்னு சொல்லி செம்ம பில்டப் கொடுத்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அண்ணாமலையோட அந்த கார் வரக்கூடிய காட்சியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. அதே நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அவர் போகக்கூடிய இடமெல்லாம் கூட்டமா வருதா, அதே மாதிரி ஒரு செட்டிங் போட்டதான் நம்மளே ஒரு அரசியல்வாதியா நம்புவாங்கன்னு சொல்லி மனுஷன் பயங்கரமான பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறாப்புல. இந்த நேரத்தில் பார்த்தோம்னா பாஜகவோட நயினார் நாகேந்திரன் இதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் அண்ணாமலையை கொஞ்சம் பயங்கரமா ஏற்றி விடுறாரு. ஏங்க, எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு கூட்டம் அண்ணாமலைக்கு தாங்க வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு, நாகேஷ் ரேஞ்சுக்கு, நம்பியார் ரேஞ்சுக்கு பயங்கரமா அவரு ஒரு பக்கம் ஏற்றி விடுறாரு. நீ எல்லாம் வேறு கொடுத்தோன்னு எல்லாம் வர்றீங்க, காசு இல்லை பணம் இல்லை வர்றீங்க, ஆர்ப்பாட்டமா இருக்கிறீங்க. மாநிலத்தில் அண்ணாமலை வரும்போது வண்டியில இறங்க முடியல. ஒரு காலத்தில் புரட்சியில் எம்ஜிஆருக்கு தான் அப்படி கூட்டம் இருக்கும். அண்ணாமலையால வண்டியை விட்டு இறங்க முடியல, எவ்வளவு மக்கள் அவரை சூழ்ந்துக்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லும் போதே இந்த டைலாக் சொல்றதுக்காக தான் அங்க அப்படி ஒரு செட்டிங்கா போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுல நயினார் நாகேந்திரன் இன்னொன்னு சொன்னாரு, இதெல்லாம் காசு பணமா வாங்கிட்டு நீங்களாம் வந்தீங்க, காசு பணம் வாங்கிட்டு அப்படி ஒரு கூட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆஹா இவங்க காசு பணம் சேர்த்தா கூட்டத்தை கூத்தி இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு அந்த பேச்சை பார்க்கும்போது அது ரொம்ப உறுதியாயிருது. ஆனா இவரு அண்ணாமலையிட்ட பேர் இப்படி அண்ணாமலையிட்ட நல்ல பேர் வாங்கினா நம்ம எல்லாம் கட்சியாக நினைக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி ஆள் செட் பண்ணி இப்படி பில்டப் காட்டுறீங்க, ஓகே. ஆனா அதை விட்டுட்டு எம்ஜிஆருக்கு பிறகு அண்ணாமலைக்கு தான் அப்படி ஒரு கூட்டம் கூடிச்சுன்னு சொல்றீங்க தெரியுமா? இதெல்லாம் இன்னைக்கு எம்ஜிஆர் கேட்டிருந்தாருன்னா நொந்து போயிருப்பாரு. சரி, இவங்க இப்படியெல்லாம் ஓவர் பில்டப் காட்டி அங்க பயங்கரமா கூட்டம் கூட்டின மாதிரி இப்படிலாம் பில்டப் காட்டினாங்க இல்லையா? அங்க உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு. அந்த மீட்டிங்ல உள்ள பில்டப்லாம் கொடுத்து அண்ணாமலை பேச ஆரம்பிச்சாரு. அண்ணாமலை பேச ஆரம்பிச்சோடனே அங்க பாதி கூட்டம் காணா போயிருச்சு. இப்போ அந்த கூட்டத்துடைய ஒரு விழா நாயகனாவே அண்ணாமலை தான் வச்சிருக்காங்க. அவருக்காக தான் ஒரு பெரிய பில்டப். அப்ப அவர் தான் முக்கிய பேச்சாளர் இருக்கும் போது அவர் வரதுக்கு லேட்டே ஆனா கூட அதை நின்று கேட்டுட்டு போவாங்க. இப்போ நம்ம அந்த காலத்துல நம்ம பார்த்துருப்போம், திமுகவுடைய பேச்சாளர்கள், திமுகவில் அண்ணா பேசுறாரு அப்படின்னா நைட்டு முழுக்க கேட்ட ஒரு காலம் இருந்துச்சு. கலைஞர் பேசினார் அப்படின்னா 5 மணி நேரம்னாலும் மக்கள் நின்று கேட்கக்கூடிய ஒரு காலம் இருந்துச்சு. தீப்பொறி யாருக்கும் 7 மணி நேரம் பேசினாரு. வைகோ ஒரு பேசுறாருன்னா அத்தனை மணி நேரம் கேட்பாங்க. நாஞ்சில் சம்பத் ஒரு இடத்துல 7 மணி நேரம் ஒரே நேரத்தில் ஒரே லென்த்தா பேசினாரு அப்படின்னு சொல்லி இப்படி பேச்சாளரோட விஷயங்கள் பார்த்துருக்கோம். அப்போ இங்க அண்ணாமலை தான் இங்க முக்கியமான பேச்சாளராக இருக்கும்போது அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறாரு. அங்க மக்கள் கூட்டம் தானா எல்லாமே ஏஞ்சி கிளம்பிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதை பார்க்கும்போது ஏன்னா இவங்க யாருமே தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது, எல்லாம் தலைக்கு உள்ளன்னு சொல்லி பேசி வந்த கூட்டம் தாங்கிறது இங்க ப்ரூஃப் ஆச்சு. இந்த உண்மை எல்லாத்தையும் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ணாமலை பேச ஆரம்பிக்கிறாரு, கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சு போயிட்டே இருக்குது. எப்படி சமீபத்தில் அமித்ஷா இங்க தமிழ்நாடு வந்திருக்கும் போது அமித்ஷா பேசும்போது கூட்டம் எல்லாம் கலைஞ்சு ஓடிச்சோ, மோடி சமீபத்தில் வந்திருக்கும் போது மோடி பேசிக்கிட்டே இருக்காரு, மக்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டே இருந்தாங்களோ, அதே மாதிரிதான் இங்க பாஜகவுக்கு எப்பவுமே இங்கதான் நிலைமை. அண்ணாமலை பேச ஆரம்பிச்சு கூட்டம் எல்லாம் கிளம்பி போகுது, பல இடங்கள்ல காலி சேரா இருந்துகிட்டு இருக்குது, மக்கள் கிளம்பி சாரையா போயிட்டே இருக்கிறாங்க. இதை பத்திரிகையாளர்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய சங்கிகள் அந்த பத்திரிகையாளர்களை கடிச்சு கொதற ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி நீ இதெல்லாம் வீடியோ எடுக்கலாம், நீ எப்படி காலி சேரெல்லாம் வீடியோ எடுக்கலாம், நீ எப்படி மக்கள் வெளியில போறதெல்லாம் வீடியோ எடுக்கலாம், எங்களை அவமானப்படுத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர்களை போய் தரக்கூடிய வார்த்தைகளை பேசுறது, ஒரு கட்டத்தில் அந்த பத்திரிகையாளர்களை தாக்கக்கூடிய அளவுக்கு சங்கிகள் போயிட்டாங்க. எப்படி வட மாநிலங்கள்ல பத்திரிகையாளர்கள் மேல தாக்குதல் நடத்தி ஒரு முறையற்ற ஒரு வன்முறை அரசியல் செஞ்சிருக்காங்களோ அந்த அரசியலை இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
சரி, அண்ணாமலைக்காக இப்படி செட்டிங் பண்ணிட்டு வரப்பட்ட இந்த கூட்டம் அவங்களே இப்படி பாதையில எந்திரிச்சு போறாங்களே, அப்படி அண்ணாமலை என்னதான் பேசினாரு? அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு சென்னையில ரவுடி ஷீட்டர், சென்னையில ரவுடி ஷீட்டர், ரவுடி சரித்திர பதிவேட்டில் பெயர் இருந்த ஒருவர். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுகவுடைய மேடைக்கு போனீங்கன்னா ஆபாச பேச்சுக்கள், அவங்க பேசுறது எல்லாமே ஒரு ஆபாச பேச்சுக்கள். அதை கை தட்டுறதுக்கு ஒரு 100 பேர். திமுக ஆபாச பேச்சுகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அமைச்சர் சேகர் பாபு முன்னாடி வந்து ரவுடியா இருந்தாராம். இதுல அண்ணாமலை பேசுறத பாருங்களேன். ஆபாச பத்தி எல்லாம் அண்ணாமலை பேசுறாரு. அதுதான் இங்க ஒரு பெரிய கொடுமையா இருக்குது. இங்க தமிழ்நாடு அரசியல் அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் சொல்லி பல கட்சிகள் இருந்தாலும் அந்த அரசியல் இங்க காலங்காலமா நல்ல முறையா தான் போயிட்டு இருந்துச்சு. என்னைக்கு இந்த அண்ணாமலை தமிழ்நாட்டில் காலை எடுத்து வச்சாரோ அதுக்கப்புறம் அரசியல் அது ஆபாசங்களை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சது. தினமும் ஒரு வீடியோ, தினமும் ஒரு ஆடியோ, பூஜை அறைக்குள்ள இருந்து புது புது வீடியோக்கள், டெய்ஸி, திருச்சி சிவா இவங்க பேசக்கூடிய ஒரு ஆடியோக்கள் ஒரு பக்கம் சொல்லி அண்ணாமலை இந்த தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் வெறும் ஆபாச ஆடியோக்கள், ஆபாச வீடியோக்கள் இங்க வந்துட்டு இருக்குது. இந்த அண்ணாமலை திமுகவை பார்த்து அவங்க ஆபாச பேச்சு பேசுறாங்கன்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் புது வியாக்கியான கருத்தெல்லாம் பேசுறாரு. அதே மாதிரி சேகர் பாபு ரவுண்டியா இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் பொறுப்புகளை பார்த்து இப்படி தரக்குறையான வார்த்தை பேசுறாரு. இந்த அண்ணாமலை அரசியலுக்கு வந்தது பிறகுதான் பல ரவுடிகளை இவருடைய கட்சிகளை சேர்க்கிறாரு. பல ரவுடிகள், வழிப்பறி செஞ்ச ரவுடிகள், கஞ்சா கடத்தல் கேஸ்ல இருக்கக்கூடியவங்க, ஆருத்ரால 2400 வரைக்கும் மோசடி செஞ்ச நபர்கள், என்கவுண்டர் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ரவுடிகள் சொல்லி பல ரவுடிகளை ஒரு அரசியல் வந்ததுக்கு பிறகுதான் இவருடைய கட்சியில சேர்த்துக்கிட்டாரு. அப்ப இவரு மேல இவ்வளவு பெரிய ஊருப்பட்ட அழுக்க ஓ மேல வச்சுக்கிட்டு இவரு என்ன ஊருக்கு உபதேசம், அண்ணா திரசா மாதிரி ஊருக்கு உபதேசம் பண்றது. அடுத்து அண்ணாமலை செந்தில் பாலாஜியை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. இத பாருங்க, அப்பதான் செந்தில் பாலாஜி எப்பேற்பட்ட சம்பவம் பண்ணாருன்றது புரியும். செந்தில் பாலாஜி 5 கட்சி மாறி வந்து சாராய் அமைச்சர், 1.5 வருஷம் ஜெயிலுக்கு போனாரு. அடுத்து 5 வருஷமா 10 வருஷமா நமக்கு தெரியாது ஜெயிலுக்கு போறாரு. அவர் ஒரு அமைச்சர். சரி, அண்ணாமலை இப்படி பயத்துல பரீட்சை எழுத போன பால்வாடி ஸ்கூல் மாதிரி பதறி துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி தான் இதுக்கு முக்கிய காரணம். அமைச்சர் செந்தில் பாலாஜி பள்ளப்பட்டியில் நடந்த ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில தான் அண்ணாமலைய ஆட்டை ஒட்டுமொத்தமா எடுத்து பிரியாணி போட்டாரு. ஆட்டுக்கறியை வச்சு கைமாவு போட்டிருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான ஆடுகளை அறுத்து குர்பானி கொடுத்தால் பக்ரீத் காலம், ஒரே ஒரு ஆட்டை அறுத்து கொத்துக்கறி போட்டால் அது தேர்தல் காலம் என்று கூறினார். ஒரு ஆடு அல்ல, எத்தனை ஆடு வந்தாலும் பள்ளப்பட்டியில் உள்ளே வந்துவிட்டு வெளியே செல்ல முடியாது என்பதை கடந்த தேர்தலில் காட்டி உள்ளீர்கள் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். ஆனா அது இன்னும் தெரியல. இந்த ஒரு விஷயம் மட்டும் நமக்கு ஆச்சரியமா இருந்துகிட்டு இருக்குது. பாஜக வந்து எதிர்க்கட்சிகளை முடக்கிறதுக்காக பல வகையில ரெய்டு நடத்தி அவங்களை சிறைப்படுத்தக்கூடிய காரியத்தில் ஈடுபடுறாங்களே. ஆனா அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகுதான் இன்னும் வீரியமா களத்துல நிக்கிறத பார்க்க முடியுது. இப்போ உதாரணத்துக்கு DK சிவகுமார் கர்நாடகாவில் அவர் மேல ரெய்டு நடத்தப்பட்டு அவரை திகார் சைட்ல வச்சாங்க. ஆனா அவர் வெளியில வந்ததுக்கு பிறகுதான் பெரிய அளவுல பாஜக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாரு. ஆம் ஆத்மியோட சஞ்சய் சிங் மேல ரெய்டு நடத்தி அவர்ல இடி ரெய்டு மூலமா சிறைப்படுத்தப்பட்டாரு. அவர் ஜெயில இருந்து ஜாமீன் வாங்கி வெளில வந்ததுக்கு பிறகுதான் அங்க இருக்கக்கூடிய பாஜக ஒட்டுமொத்தமா அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாரு. சிவசேனாவோட சஞ்சய் ராவத் அவரையுமே இதே மாதிரி அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு அவரை சிறைப்படுத்தினாங்க. அவர் அங்கிருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு 2 மடங்கு 3 மடங்கு பாஜக அடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த வகையில அமைச்சர் செந்தில் பாலாஜியுமே இதே மாதிரி இடி வழக்கு போட்டு அவரை சிறைப்படுத்த வச்சாங்க. ஆனா அவர் ஜெயில இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு ஆட்டை அறுத்து ஒட்டுமொத்தமா கைமா போட்டு இருக்கிறாரு. சரி, அந்த மேடையில் அவர் சொல்றாருல, ஏற்கனவே ஆடை வந்து ஒரு தடவை கொத்துக்கறி போட்டாச்சு, தேர்தல் டைம்ல கொத்துக்கறி போட்டாச்சு அப்படின்றாங்களே. இது நிறைய பேருக்கு இந்த சம்பவம் என்னன்னு சொல்லி புரியாது. அதாவது என்ன நடந்துச்சுன்னா, சமீபத்தில் நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து அரவக்குறிச்சி தொகுதியில அண்ணாமலை போட்டியிட்டு படுதோல்வி அடைஞ்சார் இல்லையா, அந்த தோல்விக்கான காரணம் தான் அது. அதாவது ஆக்சுவலா அரவக்குறிச்சி தொகுதியில அண்ணாமலை போட்டிடுறாரா, திமுக கூட்டணி சார்பில் பேராசிரியர் ஜவாஹர்லாம் அந்த தொகுதியில போட்டிடுறதா இருந்தது. ஏன்னா அரவக்குறிச்சி தொகுதியில தான் பள்ளப்பட்டி இருக்குது. பள்ளப்பட்டி இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இப்போ அண்ணாமலை அங்க போட்டிடுறாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே அங்க பேராசிரியர் ஜவாஹர்லாவுக்கு எதிராக பெரிய அளவுல ஒரு அவதூறு பிரச்சாரம் செய்யப்பட்டது. அண்ணாமலை அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவில்களா, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களா போய் சந்திச்சு இந்த மாதிரி வந்து ஒரு முஸ்லிம்க்கு நம்மலாம் ஓட்டு போடணும், இங்க வந்து அண்ணாமலை போட்டிடுறாரு, இது வந்து பாஜகன்னு சொல்ல ஒரு கட்சியா நீங்க பாக்காதீங்க, ஒரு இந்துக்கு நம்ம ஓட்டு போடணும், ஒரு இந்துவை நம்ம ஜெயிக்க வைக்கணும், அப்பதான் நம்மளால நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்துக்கு இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஒரு பிரிவினை ஏற்படுத்துற மாதிரி பெரிய அளவில் அங்க இருக்கக்கூடிய கோவில்ல முதற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் வசிக்கக்கூடிய தெருவில் முதற்கொண்டு பெரிய அளவில் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் அங்க அமைச்சர் செந்தில் பாலாஜியோட கவனத்துக்கு இந்த செய்தி போகுது. அதுக்கப்புறம் இவரு பேராசிரியர் ஜவாஹர்லால் பேச்சுவார்த்தை நடத்தி திமுக பேச்சுவார்த்தை நடத்தி இது இப்படியே போச்சுன்னா பேராசிரியர் ஜவாஹர்லாலுடைய வெற்றி வந்து இங்க ஒரு பெரிய ஒரு டஃப்பை சந்திக்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு இங்க சங்கிகள் வேலைப்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால பேராசிரியர் ஜவாஹர்லால் நம்ம பாபநாச தொகுதியில் அவங்க நின்றாங்கன்னா அது அவங்களோட வெற்றிக்கும் காரணமாகும்னு சொல்லி அவங்களோட வெற்றியை அவர் அந்த இடத்துல தீர்மானிக்கிறாரு.
அதுக்கப்புறம் இந்த அரவங்குறிச்சி தொகுதியில அண்ணாமலைக்கு எதிராக நான் களத்துல இறங்குறேன் அப்படின்னு சொல்லி அப்போதான் செந்தில் பாலாஜி களத்துல இறங்கி அங்க ஃபுல் ஃபீல்டு ஒர்க் பண்றாரு. அவர் பண்ண அந்த ஃபீல்டு ஒர்க்கால அண்ணாமலை அடிச்சு ஓடக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு சம்பவம் நடந்தது. அப்ப அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை இவ்வளவு வாயிலா பேசுற அண்ணாமலை, உன்னால ஒரு எம்எல்ஏவா கூட ஜெயிக்க முடியல அண்ணாமலை, இன்னைக்கு எல்லாம் மக்கள் கேள்வி கேட்கறாங்களே. அப்படி கேள்வி கேட்கறது காரணமே இந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி தான். ஐயா இவ்வளவு ஏன் கொங்கு மண்டலத்துல பாஜக அப்படி வளர்ந்துருச்சு இப்படி வளர்ந்துருச்சுன்னு சொல்லி ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இந்த செந்தில் பாலாஜி தான் இவர் கோயம்புத்தூர் பகுதிகளை போய் அவர் பெரிய அளவில் அவர் செஞ்ச பணி அங்க அந்த களமே அப்படி மாறிச்சு. ஒட்டுமொத்தமா திமுக பக்கம் அந்த களம் திரும்பிச்சு. அதனாலதான் அவர் வேக வேகமா ஜெயில தூக்கி போட்டாங்க. இடி பழைய கேஸ் எல்லாம் நோண்டி எடுத்து, அதிமுகவோட காலத்துல இருக்கக்கூடிய பழைய கேஸ் எல்லாம் நோண்டி எடுத்து அவரை பிடிச்சி ஜெயில தூக்கி போட்டாங்க. ஆனா அவர் ஜெயில இருந்தாலுமே அந்த கோயம்புத்தூர்ல அண்ணாமலை தோற்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அவருக்கு முன்னாடி ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்ப இந்த அளவுக்கு அண்ணாமலையை எல்லா இடங்களையும் ஓட அடிச்சு விரட்டி விடுறாரு இல்லையா, இதுதான் அவர் சொல்லக்கூடிய சம்பவம். இந்த ஆடை ஏற்கனவே அறுத்து இதை கொத்துக்கறி போட்டாச்சு, இந்த ஆடை ஏற்கனவே பிரியாணி போட்டாச்சு சொல்றாருல, அதுக்கு பின்னாடி நடந்த இந்த சம்பவம் இதுதான். அதனாலதான் அண்ணாமலை சேகர்பாபு பத்தி பேசும்போதுதான் நார்மலா பேசுவாரு, மற்ற திமுக அமைச்சர்களை பத்தி திமுக தலைவர்களை பத்தி பேசும்போது நார்மலா பேசுவாரு. செந்தில் பாலாஜியை பத்தி பேசும்போது அண்ணாமலையோட முகத்துல அப்படி ஒரு கலை ஒண்ணு தாண்டமாகும், அந்த பயம் அப்படியே தெரிச்சு ஓடும். அதனாலதான் இது அப்படிப்பட்ட சம்பவம். அதனால அமைச்சர் செந்தில் பாலாஜியோட இந்த சம்பவங்கள் இன்னும் தொடரணும். அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருது, அண்ணாமலை எங்கெல்லாம் போட்டிடுவாரோ அங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னும் அவருடைய சம்பவங்கள் தரமான சம்பவங்கள் செஞ்சு இந்த ஆட்டுக்குட்டியை இன்னும் பெரிய அளவுக்கு கொத்து பரோட்டா போடணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மக்கள் சார்பில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.